மேடம் ஐவிஎஃப் பண்ணால் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணுங்களாங்க மேடம்? அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு மித் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதாவது ஐவிஎஃப் பண்ணாலே வந்து பெட் ரெஸ்ட் இருக்கணும், ஐவிஎஃப் பண்ணாலே ஹாஸ்பிட்டலில் ஒரு 1 மந்த் அட்மிட் ஆயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நினச்சிட்டு தான் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம், அதாவது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நார்மலாக உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் குக் பண்ணுறீங்க, இல்லை ஒர்க் பண்ணுறீங்க, இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கலாம். நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ரொம்ப ஹெவியாக எதுவும் வெயிட் எல்லாம் தூக்க வேணாம்னு சொல்லுவோம். ரொம்ப அதிகப்படியாக லாங் ட்ராவல் வேண்டாம், ரொம்ப ஸ்டர்னஸ் எக்ஸசைசஸ் வந்து வேணாம் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறீங்க எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம்னா, அதுவே வந்து நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு யூட்ரஸ்க்கு போகிற பிளட் ஃப்ளோவை கம்மி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வரது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் வேண்டாம், உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பார்த்துக்கலாம்.